இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே, விசையுடனே மனமாலை விருப்பமோடு அளிப்பவளே, திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே, அசைவற்ற பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே. அஸ்ட்ரோ டைம் 7 நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன புண்ணிய காலம் டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை தேய்பிறை பிரதமை திதி திருவாதிரை நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்கழி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார். மிதுன ராசியில் சந்திரன், கடகத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். கன்னியில் கேது, விருச்சகத்தில் புதன், தனுசு ராசியில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு என இந்த மார்கழி மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் ஒவ்வொரு தமிழ் மாதமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் தனுசு ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மார்கழி மாதம் இறையருள் நிறைந்ததாக குறிப்பிடப்படுகின்றது. அதாவது சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் மார்கழி மாதம் இறைவனுக்கும் இறை வழிபாட்டிற்கும் உரியதாக இந்த மாதம் பார்க்கப்படுகின்றது. பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனுக்கு பல விழாக்கள் இருந்தாலும் வைகுண்ட ஏகாதேசி பக்தர்களின் மனதில் இடம்பெற்ற முக்கியமான பக்தி திருவிழா. இந்த ஏகாதேசி அன்று சொர்க்கவாசல் நுழைதல் என்ற நிகழ்வு விஷ்ணு ஆலயங்கள் தோறும் நடைபெறும். வைகுண்ட ஏகாதேசி என்று வரும்பொழுது சொர்க்கவாசலை திறந்து வைப்பார்கள். ஆண்டு முழுவதும் அடைத்து வைத்திருக்கும் கதவு அன்று மட்டும் திறந்து வைக்கப்படும். அந்த சொர்க்க வாசலின் வழியாக நாம் நுழைந்து வந்தால் சிக்கல்கள் தீரும், செல்வ வளம் சேரும். மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் கண்ணன் சொல்கிறார். இவ்வாறு புனிதமானதாகவும் தேவர்கள் துயில் எழும் மாதமாகவும் கருதப்படும் மார்கழி மாதத்தில் நாம் விஷ்ணுவை வணங்கினால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ரொக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நாம் சொர்க்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் விழாவை கொண்டாட வேண்டும். அந்த விழா மார்கழி மாதம் தான் வருகின்றது. வைணவ தலங்களில் எல்லாம் இந்த நிகழ்வு வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். மார்கழி 26ஆம் தேதி அதாவது 10/1/2025 அன்று வருகின்றது. மார்கழி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு உற்பத்தி ஏகாதசி என்று பெயர். அதே மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசி என்று பெயர். இந்த வழிபாட்டில் மனநலமும் உடல் நலமும் சீராகின்றது. சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதத்தில் ஏகாதசி விரதத்தை இனிதே கடைபிடித்து பார்க்கடலில் துயிலும் பரந்தாமனை வழிபட்டால் வாழ்க்கை வளமாகும், வளர்ச்சி பெருகும், வருங்காலம் நலமாகும். மேலும் இந்த மார்கழி 15ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு செல்கிறார். மார்கழி 17ஆம் தேதி புதன் தனுசு ராசிக்கு செல்கிறார். இந்த மாதம் முழுவதும் செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றையொன்று பார்த்துக் கொள்கிறார்கள். ரிஷபராசியில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். வக்ரம் பெற்ற செவ்வாய் சனியை இந்த மாதம் முழுவதும் பார்க்கின்றார். இது போன்ற நிகழ்வுகளால் உங்கள் ராசிக்கு இந்த மார்கழி மாதம் என்னென்ன பலன்கள் நடக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னியா ராசி அன்பர்களே, இந்த மார்கழி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத துவக்கத்தில் ராகுவின் நட்சத்திர சாரம் பெற்ற லாபாதிபதியான சந்திரன் உங்கள் ராசிநாதனின் மறுவீட்டில் அமர்ந்திருக்கின்றார். குரு பகவான் விசேஷமான கிடைப்பினைகளை வழங்கக்கூடிய 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்றார். கேது பகவானை தவிர மற்ற அனைத்து கிரகங்களும் அதிர்ஷ்டமான யோகமான பாதையில் சுழல்கிறார்கள். இந்த மார்கழி மாதம் 16ஆம் தினத்திற்கு பிறகு உங்கள் ராசிநாதன் சூரியனுடன் இணைந்து கேந்திர பலம் பெற இருக்கின்றார். உங்கள் ராசிக்கு 6 கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் மூல திரிகுணமாக அமர்ந்திருப்பது விசேஷமான ராஜயோகம். ஆகவே இதனை வைத்து திடீர் யோக அதிர்ஷ்ட பிராப்திகளை அடையப் போகின்றீர்கள். ஆரோக்கிய நிலைமைகளில் எவ்வித தொந்தரவும் ஏற்படாது. குடும்ப உயர்வுக்காக நீங்கள் எடுத்து வருகின்ற அத்தனை நடவடிக்கைகளும் நல்ல விதமாக பூர்த்தியாகும். குடும்ப ரீதியாக உறவுகள் சம்பந்த கோளாறு நீடித்து வருவதற்கு நிம்மதியை தந்து மகிழ்ச்சி இனிமையை உண்டாகும். கடன் தொந்தரவுகள் இல்லை. பொருளாதார வகைகளில் பற்றாக்குறை ஏற்படாமல் சரளமான பண வரவுகள் ஏற்படும். உத்தியோகம், பணி, பதவி மற்றும் ஊதிய விஷயங்களில் ஏற்பட்டு வருகின்ற இடையூறு தொந்தரவுகள் விலகும். நிர்வாக முதலீடு, பட்ஜெட் விஷயங்கள் திட்டமிட்டபடி உயர்வுகளை தரும். வாரிசுகளுக்கான திருமண சுபகாரிய விஷய ஏற்பாடுகள் சாதகங்களை உண்டாக்கும். இந்த மாதம் ஆரம்பமானதிலிருந்து உத்திர மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விசேஷ உயர்வு அதிர்ஷ்டங்கள் தொடர்ச்சியாக கிடைக்கப் போகிறது. வம்பு வழக்கு, கோர்ட், காவல்துறை மற்றும்
பஞ்சாயத்து சொத்து பத்து ரீதியான பங்காளி பஞ்சாயத்துகள் எல்லாம் பெரியதொரு தீர்வையும் அது சம்பந்தமான மகிழ்ச்சியையும் கொடுக்கப் போகின்றது. இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசிக்காரர்கள் மூலம் எதிர்பாராத உதவி, சிபாரிசு, ஒத்துழைப்புகள் கிடைக்கப் போகிறது. உயர்தர பொன் பொருள்கள், ஆடம்பர ஆபரண வாகன சொத்து சேர்க்கைகளும் எதிர்காலத்திற்கான உயர்வு வாய்ப்புகளும் ஏற்பட போகின்ற மாதம் இந்த மார்கழி மாதம். மேலும் உங்கள் ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவர் மீது குரு பகவானின் பார்வை பதிகிறது. எனவே சாதகமான பலன்கள் நிறைய வந்து சேரும். சச்சரவுகள் அகலப் போகிறது. புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைத்து பொருளாதார நிலை உயரப் போகின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்லும் வாய்ப்பும் உங்களுக்கு உண்டு. உங்கள் குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெற்று உங்களுக்கு மகிழ்ச்சியை வழங்கும். சொத்துக்களாலும் சொந்தங்களாலும் நன்மை கிடைக்கும் மாதம் இந்த மார்கழி. மேலும் மாத தொடக்கத்தில் கடகத்தில் உள்ள செவ்வாய் மகரத்தில் உள்ள சுக்கிரனை பார்க்கிறார். கும்பத்திற்கு சுக்கிரன் சென்ற பிறகும் அவர் மீது தன் பார்வையை செலுத்துகிறார். உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் வெற்றிகள் மற்றும் தனஸ்தானாதிபதியாக இருக்கிறார். எனவே அவர் சுக்கிரனை பார்க்கும் பொழுது தனவரவு தாராளமாக வந்து சேரும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் இதை செய்வோமோ அல்லது அதை செய்வோமோ என்று மனக்குழப்பம் உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் வியாபாரம் மற்றும் தொழில் வெற்றி நடைபோடும். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த நல்ல காரியங்கள் இப்பொழுது நடைபெறும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்போடு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிடங்களுக்கு அதிபதியான குரு வக்ரம் பெறுவது நன்மைதான். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வலிமை இழக்கும் போது நன்மைதான் செய்யும். அந்த வகையில் குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும். கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாமல் இருந்த காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடைபெறும். திருமண முயற்சி கைகூடும். நீண்ட நாளைய பிரார்த்தனை நிறைவேறும். கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது அல்லது வீடு கட்டும் முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். நல்ல சந்தர்ப்பங்கள் வாசல் கதவை தட்டும். நம்பிக்கைக்கு உரியவர்கள் மூலம் வெளிநாடு செல்லும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். இடமாற்றம் இனிமை தரும் விதம் அமையும். மேலும் மார்கழி 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனத்திற்கு வழிபிறக்கும். பொருளாதாரம் திருப்தி தரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழ்நிலையும் அதனால் வருமான பெருக்கமும் ஏற்படும். வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்வீர்கள். மேலும் மார்கழி 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் சுகஸ்தானத்திற்கு செல்வது நல்ல நேரம்தான். தொட்டது துலங்கும். தொழில் வளம் சிறக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். தொழிலில் உள்ள போட்டியாளர்கள் விலகுவார்கள். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். பொதுநலவாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நெருக்கடி நிலை அகலும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கை அடைய நேரிடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் திறமை வெளிப்படும். பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும். வருங்காலத்தை பற்றிய பயம் அகலும். இந்த கன்னியா ராசி விவசாயிகளுக்கு மிகப்பெரிய நிலபுலன் உற்பத்தியில் இறங்கி அதிர்ஷ்ட லாபத்தை 2வது வாரம் சந்திக்க இருக்கின்றீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அனைத்து உயர்வுகளும் கட்சி சார்பான உயர் பதவி எதிர்பார்ப்புகளும் நிறைவேறிவிடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் டிசம்பர் 16, 19, 21, 22, 24, 25, 27, 30, 31 மற்றும் ஜனவரி 1, 3, 4, 5, 8, 10, 12. அனுகூலமான நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவோணம், திருவாதிரை, பூராடம், புரட்டாதி, புனர்பூசம், ரேவதி, அஸ்வினி, மகம், அனுஷம், சுவாதி, உத்திரம். செவ்வாய்க்கிழமை தோறும் சுப்பிரமணிய சுவாமிக்கு சந்தனம், தேன், மஞ்சள் தூள் தந்து அபிஷேகம் செய்து வழிபட்டு வாருங்கள். ஆனைமுக பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தத்தை வழங்கும்.